மேக்ஸ் பாருங்கள், நம்ம மேக்ஸ் வந்து அவனுக்கு தெரியும், தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியும். அவங்க 2 பேராக தான் நம்ம டோரை ஓப்பன் பண்ணதுமே நான் கரெக்டாக 6 o'clock எழுந்துவோம் சாப்பாடு கட்ட. எல்லாரையும் என் பெட்ரூமில் தான் நாங்கள் படுக்க வச்சுக்குவோம். நாங்கள் மொத்தமாக எந்த குழந்தையும் நாங்கள் ஹால்லையோ வராண்டாலேயோ தனிமைப்படுத்தியோ நாங்கள் வைக்கவே மாட்டோம். எத்தனையோ முறை ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களாம் சொன்னாங்க, பெட்ஸ் உள்ளே வைக்காதீங்கக்கா, உள்ளே வச்சிங்கன்னா ஏசி இதுவாகிடும் உங்களுக்கு. இன்னொன்று அந்த ஹேர்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளவே சுற்றி உங்கள் மூக்கு வழியாக போச்சுனாக்கா லங்ஸை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், நிறைய சொல்லிட்டாங்க. யார் சொல்கிறது நான் இது வரைக்குமா காதில் வாங்கினதே கிடையாது. எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். 2 பேராக இருக்கும்போதும் சரி, இப்போது டோனும் ஃபில்லும் வந்த பிறக்கும் சரி, இன்க்ளூடிங் ரோஜா வரைக்கும் சரி, நான் யாரையும் வெளியில் படுக்க வச்சதே கிடையாது. என் குழந்தை நிலைமையை பாருங்களேன். என் குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுது, மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவளை போய் ரூமாக தேடுது, சுத்தமாக போய் தேடி 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 பார்த்துட்டு வருது. அவள் படுக்கிற இடத்தெல்லாம் சரியாக யாருக்கிட்டையும் அது வரலை. அது முகத்தை கூட எங்களால் பார்க்க முடியல. அது வாயில்லா ஜீவன். நான் வெளியில் சொல்லியாச்சும் ஆறுதல் தேடிடுறேன். அது என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப மனசு கஷ்டப்படுது. குழந்தை ரொம்ப பயப்படுறான், பயந்த சுபாவத்தோடு இருக்கான். பிள்ளைக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து எந்த உசுரை கடவுள் எடுக்க போகிறானோன்னு நான் பயந்து ஒரு நிமிஷமும் நான் ஓடிட்டுருக்கேன். நான் டோனு எங்கன்னு தெரியல, டோனும் ஃபிலோன்னு கீழே இறங்குறாங்க. பட் இவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க, இவங்க வந்து ஓடிடுவாங்க. என் சாசு மாவால் அது முடியல, அதனால தான் என் புள்ள மாட்டிக்கிச்சு. என் சாசு பாப்பாவால் அது முடியல. என் தங்க ரொம்ப சோகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேற்று ஒரு பிடி சோறு கொடுத்தேன். யாருக்கிட்டையும் சரியாக வந்து உட்கார மாட்டேங்குது. என் புள்ள தூங்குச்சு, மேலே எழுந்து வந்திருக்கு. இது இனிமேல் இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்ருக்கணும். அதான் எங்களுக்கு வேலை. எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லி வச்சுருக்கேன், நமக்கு அடிக்கூடாது, நமக்கு அடிக்கும். என் அப்பா சாமி புள்ள, சாமி கொடுத்த புள்ளங்க இது எனக்கு. சரிடி.